ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல துல்லிய தாக்குதலை இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிருக்கும்? நேயர்களுக்கு எனது முதல்கண் வணக்கம். இப்போ நாம இன்னைக்கு எக்ஸாக்ட்லி 1:14 மிட்நைட் நம்ம 9 டார்கெட்ஸ், அதாவது 9 டார்கெட்ஸை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கம்பைன்டு வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் நேவி மிசைல்ஸ் லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. அண்ட் அதனுடைய பிரீஃபிங்கை இன்னும் சில மணித்துளிகளில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தன்னுடைய ப்ரெஸ் பிரீஃபிங்கில் சொல்லுவாங்க. அதுவரை நம்ம ஃபர்ஸ்ட்லி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியாகக்கூடிய என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு 22nd பஹல்காம் அட்டாக் ஆனதுக்கு அப்புறமே நம்மளுடைய டிஃபென்ஸ் மெஷினரி, மிலிட்ரி மெஷினரி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன செஞ்சிட்டோம், போஸ்டரிங், இனிஷியல் மொபிலைசேஷன், இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள், நம்மளுடைய டார்கெட் அக்விசிஷன். பெரிய விஷயம் என்னன்னா, இது ஃபுல் ஃபிளெஜ்டு வார் கிடையாது, முழு மூச்சான போர் கிடையாது. இது என்னன்னா, அவங்க எவ்வளவு நமக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ். ஆகவே இதை இந்த லெவல்ல வைக்கணுங்கிற கணக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஃபுல் ஃபிளெஜ் வாருக்கு உள்ள ப்ரிப்பரேஷன் வேற, இந்த மாதிரி கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ், மேலும் இந்த மாதிரி அட்டாக் பண்றதை தவிர்க்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலையா இருக்கிற ரெஸ்பான்ஸ் இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ராணுவம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுமே அவங்களுடைய ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டியினுடைய இதை வச்சு இது பண்ணியிருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் நல்ல சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால நமக்கு எதிரிட்ட இருந்து ரியாக்ஷனை நம்ம அவ்வளோ ஜாஸ்தி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏர் டிஃபென்ஸ் ரெடார்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இது இந்திய மண்ணிலிருந்து லான்ச் பண்ண தாக்குதல். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம அடுத்த நாட்டினுடைய பார்டரை கிராஸ் பண்ணி அஃபென்சிவ் ஆக்டிவிட்டி ஆகல. இது an act of defense தான் சொல்லலாம், நாட் an act of aggression. இதை நான் இந்த நேர்காணல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன். இது இந்தியாவினுடைய ஆக்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் நாட் an act of aggression. சார், இப்போ நீங்க பேசுறப்ப சொல்லிருந்தீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த போர் நடத்தப்படாது, ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து பதிலடி தாக்குதல் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படுது? தொடர்ந்து நம்மளுடைய இந்திய எல்லையில எந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு சார்? இந்திய எல்லை பாதுகாப்பு மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்திய எல்லையில பாகிஸ்தான் இன்டர்மிட்டன்ட் அண்ட் ஸ்பொராடிக் அண்ட் இன்சிஸ்டன்ட் ஃபயரிங். இன்டர்மிட்டன்ட்னா விட்டு விட்டு, ஸ்பொராடிக்னா எங்கொன்றும் அங்கொன்றுமாக, இன்சிஸ்டன்ட்னா கண்டினியூஸா. இந்த மாதிரி ஃபயரிங் வேறு வேறு செக்டர்ஸ்ல. ஜம்மு காஷ்மீர்ல அவங்க ஒர்க்கிங் பவுண்டரிம்பாங்க, அதாவது ஆர்னியா அந்த ஏரியால இருந்து சாம்பா வரலும், ஃபர்தர் ஜம்மு சியால்கோட் அந்த செக்டர்ல. செகண்ட் எல்சி செக்டர், லைன் ஆஃப் கண்ட்ரோல் செக்டர்ல ஆக்டிவிட்டி ஃபுல்லா இருக்குது. அந்த பக்கம் இருந்து குண்டுகள் போடுறாங்க, இந்த பக்கம் இருந்து குண்டுகள் போடுறோம். எல்சி ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளுடைய ராணுவம் சைனா பார்டர், நார்தர்ன் பார்டர் ஆகக்கூடிய LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அண்ட் சியாச்சின் AGPL, ஆக்சுவல் கிரவுண்ட் பொசிஷன் லைன், இந்த ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் நம்ம டைட்டா இருக்கிறோம். நம்ம தீவிரமான கண்காணிப்பு, டிஃபென்ஸை ஸ்டடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வெஸ்டர்ன் பார்டர் மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் பார்டர் அண்ட் நார்தர்ன் பார்டரையும், அதாவது சைனீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்டையும் நம்ம தொய்வு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இது நம்மளுடைய பெரிய சேலஞ்ச். பட் இந்திய ராணுவம், தரைப்படை மிக சிறப்பாக செய்யும்.